ஹே கைஸ், வெல்கம் டு டாக். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஒரு இமேஜஸ் இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா சில இமேஜஸ் இம்போர்ட் ஆகும் அண்ட் சில டைப் ஆஃப் இமேஜஸ் ஃபோட்டோஷாப்பில் சப்போர்ட் பண்ணாது. அது ஏன் அப்படின்னா, ஃபோட்டோஷாப்பை பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரியான ஃபைல் ஃபார்மேட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணும். அந்த மாதிரி ஃபோட்டோஷாப்பில் சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அண்ட் இதுவே ஒரு இமேஜ் 2 இமேஜாக இருக்குன்னா நம்ம எம்எஸ் பெயிண்ட்லேயோ இல்லை வேறு ஏதோ அப்ளிகேஷனில் போட்டு ஒரு இமேஜஸோ 2 இமேஜஸோ ஜேபேக்காக மாற்றி அவுட்புட் எடுத்துருவோம். பட் இதுவே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறோம், ஒரு ஃப்ளெக்ஸ் பண்ணுறோம், அல்லது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போஸ்ட்டு டிசைன் பண்ணுறோம், அந்த மாதிரினா நமக்கு எப்படி ஒரு 30 ஃபோட்டோ 40 ஃபோட்டோ கிட்டே போகும். ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் எடுத்துகிட்டு அதை மாற்றிக்கிட்டு இருக்கிறன்றது எரிச்சலான வேலை. இதை ஜஸ்ட் ஒரே கிளிக் மூலயமா எப்படி பண்ணி முடிக்கிறதுன்றதான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நம்ம வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம். அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்கள் எந்த டிஸ்கில் வேணுமோ அந்த டிஸ்கில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நான் ஃப்ளெக்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 இமேஜஸ் இருக்குது. அண்டு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு அந்த சாஃப்ட்வேரை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். நீங்கள் அந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு ஃபார்மேட் ஃபேக்ட்ரி டவுன்லோட் கொடுங்க. ஸோ இங்கே சாஃப்ட்னிக்கோட லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம் சாஃப்ட்வேரை. ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். ஓகே, இந்த சாஃப்ட்வேரை பொறுத்தளவுக்கு நீங்கள் இமேஜஸை தான் என்னால் கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இங்கே உங்களால் வீடியோஸையும் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். MP4 இருக்கட்டும், ஜிப் ஃபைலை மாற்றிக்க முடியும். இந்த மாதிரி வீடியோக்கு இருக்குது. அவங்களால ஆடியோக்கும் அந்த மாதிரி மாற்றிக்க முடியும் அண்ட் பிக்சர்ஸ்க்கும் மாற்றிக்க முடியும். ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு பிக்சர்ஸ் தான் மாற்ற போகிறோம். ஸோ நான் எல்லா இமேஜஸும் ஜேபேக்கா மாற்றலான்னு இருக்கேன். ஏன் நான் ஜேபேக்கா மாற்றலான்னு இருக்கேன்னா, ஃபோட்டோஷாப்பை பொறுத்த அளவுக்கு ஜேபேக்கு ஈஸியாகவே சப்போர்ட் ஆகும். அண்டு ஒரு யூனிவர்சலாக வேர்ல்டு வைடாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபைல் ஃபார்மேட் அப்படின்னா இமேஜை பொறுத்த அளவுக்கு ஜேபேக் தான். ஸோ நம்ம ஜேபேக்கே கிளிக் பண்ணிக்கிறோம். ஜேபேக்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இங்கே அவுட்புட்ஸ் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. இங்கே ஆட் ஃபைல்ஸ்னு இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃபோல்டரை எதுங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே கிளிக் பண்ணுங்கள். நான் ஃப்ளெக்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ள இமேஜஸ் இருக்குது. நான் இதை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே Ctrl A கொடுத்துட்டு அல்லது எல்லா இமேஜஸும் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு எல்லா இமேஜஸும் இங்கே உள்ளே வந்துடுச்சு. அண்ட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் பார்க்க முடியும். இங்கே ஃபோல்டர் சிம்பிள் மாதிரி இருக்கா. ஸோ அது எதுக்கு அப்படின்னா அவுட்புட் செட்டிங்ஸ். அதாவது நம்ம இதில் கன்வெர்ட் ஆகிற இமேஜஸ் ஃபுல்லாக எங்கே போய் சேவ் ஆகுறதுன்னு கேட்குது. நான் இப்போ ஏற்கனவே நான் இங்கே கிளிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஸ்கில் எடிட்ன்ற ஃபோல்டரில் கிளிக் பண்ணி எடுத்துருக்கேன். அது அங்கேயே இருக்கட்டும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா புது ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம். ஓகே, எனக்கு இது இருக்கட்டும். நான் இப்போ ஓகேன்னு கிளிக் பண்ணுறேன். ஓகேன்னு கிளிக் பண்ணிட்டா கன்வெர்ட் ஆகுமானா ஆகாது. அதுக்கு இங்கே மேலே இங்கே ஒரு ஆப்ஷன் பார்க்க முடியும். ஸ்டார்ட்னு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுறது மூலயமா ஒவ்வொரு இமேஜஸும் வித்தின் அ செகண்டில் டக்குன்னு உங்களுக்கு ஜேபேக்காக கன்வெர்ட் ஆகி கொடுத்துரும். அண்ட் இதை வந்துட்டு நீங்கள் தனியாக வந்துட்டு வெப்சைட்டில் கூட பண்ணலாம். வெப்சைட்டில் அடிச்சுட்டு இமேஜ் கன்வெர்ட்டர் அடிச்சு பண்ணிடும். பட் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு இன்டர்நெட்டாக இருக்கட்டும் அல்லது ஸ்பீட் லேகன்சி இருக்கும். அண்ட் அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுற மூலயமா வித்தின் அ செகண்ட் உங்களால் கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த எல்லா ஃபைல்ஸையும் இம்போர்ட் பண்ணும்போது வித்தவுட் எனி டிலே யூ கேன் இம்போர்ட் இந்த ஃபோட்டோஷாப். ஸோ இது நான் சொன்னது வந்துட்டு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின் அந்த ஃப்ளெக்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க, போஸ்டர் ஒர்க் பண்ணுறவங்கள அவங்களுக்குலாம் இந்த இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு வீடியோ கூட கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போங்க. அண்டர் தென் டாப் சைனிங் ஆஃப்.